எனக்கு கையில் தான் வேணும். கல்யாணம் பண்ணா கையில தான் பண்ணுவேன். கையில தவிர வேற எந்த பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். இந்த ஜென்மத்துல கையில் தான் எனக்கு பொண்டாட்டி. எனக்கு கையில் தான் வேணும். அடா 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 அடா, என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. அக்கா, நடுத்தல ஒன்று நிப்பாட்டிட்டாங்களா? பிள்ளைங்க தூக்கி வச்சுட்டு கொண்டாடினீல. இதை பார்க்க எப்படி இருக்கு? என்ன வேணும்னு சொன்னீல, இப்போ நிலைமையை பற்றி அந்த வீட்டில். ஏய், நீங்க என்ன பண்ற? சும்மா கத்தாதீங்க. நான் ஒன்றும் சும்மா உங்கள் வீட்டுக்கு வரல. கஞ்சி தண்ணிக்கெலாம் ஒன்றும் உங்கள் வீட்டில் வந்து நிற்கல. என் பையனை கூட்டு போடான்னு வந்திருக்கேன். எங்க என் பையன் விக்கி? சித்தி, இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கலையே. எங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு உங்களுக்கு யாரும் அனுமதி கொடுத்தது? வெளில போங்க. கார்த்திக், நேத்து மண்ணில் முளைச்ச காளானி நீ எல்லாம் என்ன விட்டு வெளியே போக சொல்றியா? இந்த மிரட்டல் ஹோட்டல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. இது என் வீடு. சோ அவுட். கார்த்திக், அவளை யாரு நினைச்ச? அவன் என் தங்கச்சி. ஓ அப்படியா? அப்ப நீங்களும் சேர்ந்து வெளில போறீங்களா? யார வெளியே போக சொல்றது? நான் சம்பாரிச்சது. சோ வாட்ச். நீங்க இப்பெல்லாம் பண்ணுவீங்க எனக்கு தெரியும்டா. தெரிஞ்சனால்தான் என்னோட மொத்த சொத்துல இருந்து அவளுக்கு 50% ஷேர் கொடுத்துருக்கேன். அவளுக்கும் எனக்கு ஈக்குவலா எல்லா ரைட்ஸும் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவளை வெளியே போக சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. என்னையும் சேர்த்து சொல்லிட்டு இருக்க. டார்லிங், ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே? மம்மி நான் நினைச்சேன், என்னடா அம்மா வந்து நடு ஹால நின்று இப்படி சவுண்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களேன்னு அப்பவே நினைச்சேன். ஸோ நீங்க இன்னும் இதை பத்தி தெரிஞ்சுக்கல, அப்படிதானே? எப்படி தெரிஞ்சுப்பீங்க? நீங்க தான் சாரடா பிரிக்கிறது என்னடா பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களே. இப்போதைக்கு கையில அர்ஜுனையும் எப்படி பிடிக்கிறதுன்னு ஃபுல் வேலையா இருந்திருக்கீங்க. அந்த மைண்ட் தானே உங்க மைண்ட்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு. அதனால ஆபீஸ்ல என்ன நடந்திருக்கு எது நடந்திருக்குன்னு எதையுமே கண்டுக்கல, அப்படிதானே மம்மி? என்னடா உளர்ற? உளரலாம் இல்ல மம்மி, நல்ல தெளிவா தான் பேசுறேன். ஸ்ட்ரெயிட்டாவே சொல்றேன், நல்லா கேளுங்க. இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சாரி, இந்த வீட்டில் மட்டும் இல்லை மம்மி, ரவிதாஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஹோல் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதோ இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புன்னு வச்சுக்கோங்க, 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லாம நடு ரோட்ல நிப்பீங்க. என்னடா பைத்தியம் முடிச்சிருக்க என்ன? இல்ல மம்மி, உங்களுக்கு தான் பைத்தியம் முடிச்சிருக்கு. பைத்தியத்தை தெளிவிக்கலான்னு எவ்வளவோ முயற்சி செஞ்சோமா, நீங்க தெளிகிற மாதிரி தெரியல. அதுதான் பைத்தியமான உங்ககிட்ட இவ்வளவு சொத்தையும் கொடுத்து வைக்கலாமா? அதான் மொத்த சொத்தையும் என் பேர்லயும் மலர் பேர்லயும் மாத்தியாச்சு. ஆமா மம்மி, உங்களுக்கே ஒண்ணும் இல்ல, இதுல உங்க தங்கச்சிக்கு வேற 50% ஷேர் வேற கொடுத்துருக்கீங்களா? வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா? நீங்களே இப்போ 0. என்னடா பூச்சாண்டி காமிக்கிறியா? நான் என்ன ஒண்ணு தெரியாத முட்டாள்னு நினைச்சியா? ஏன் கையெழுத்து இல்லாம எப்படா மாத்த முடியும்? அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? நான் லண்டன்ல படிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களை விட எனக்கு நிறையவே மைண்ட் இருக்கு. அது எப்படி நீங்க சைன் பண்ணாம உங்க சொத்தெல்லாம் எங்க பக்கம் மாறுமா? நீங்க தெளிவா உங்க சைன் போட்டு கொடுத்துதான் மொத்த சொத்தையும் எங்க பேர்ல மாத்திருக்கோம். கார்த்திக், கத்தாதீங்கம்மா, காது வலிக்குது. இப்ப புரியுதா உங்க நிலைமை என்னன்னு? இன்னைக்கு உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினாலும் சிங்கிள் டீக்கு பிச்சை தான் எடுக்கணும். கார்த்திக், என்ன சொல்லிட்டு இருக்க? வாடா நல்லவனே. வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கேட்டுக்கோங்க, மொத்த சொத்தம் இப்போ என் பேர்லயும் மலர் பேர்லயும் தான் இருக்கு. அதாவது அகிலா சம்பாரிச்ச சொத்தும் சரி, ரவிதாஸ் இண்டஸ்ட்ரீஸும் சரி, மொத்த சொத்தும் இப்போ என் பேர்லயும் மலர் பேர்லயும் தான் இருக்கு. சோ அகிலா 0. என்னடா ஃபோர்ஜரி பண்ணிருக்கியா? என்ன மம்மி, இப்பதானே சொன்னேன், ஒரு பைத்தியத்துக்கிட்ட போயிட்டு இவ்வளவு சொத்தை கொடுத்து வச்சு என்ன ஆகுறது? அதனாலதான் சேஃப்டியா இருக்கட்டும்னு எங்க பேர்ல மாத்திருக்கோம். என்னடா? ஆமாம்மா, இது என்ன பிள்ளை இல்லாத சொத்தா? எல்லாத்துக்கும் தானம் பண்ணி கொடுக்கறதுக்கு?
நான் இருக்கேன், என் தங்கச்சி இருக்கா. எங்களை தாண்டிதான் இந்த சொத்து எங்களை விட்டு வெளில போனோம். அப்படி இருக்கும்போது நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம். எங்களுக்கு முன்னாடியே உங்க தங்கச்சிக்கு 50% ஷேர் எழுதி வச்சுன்னு சொல்றீங்க. கேட்டுட்டு விரல் சூப்பிட்டு இருப்பேன்னு நினைச்சீங்களா? கார்த்திக், அக்கா நல்ல புள்ள வளர்த்திருக்க. எப்படி ஃபோர்ஜரி பண்ணிருக்கான்னு பாத்தியா? ஹலோ, ஒரு சின்ன திருத்தம். ஃபோர்ஜரி பண்ணது நானா இல்ல நீங்களா? இது என்னோட ப்ராப்பர்ட்டிஸ். எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உரிமை இல்லாதவங்க தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் களை எடுக்கணும்னு முடிவு பண்ணோம். அதான் எடுத்துட்டோம். எடுத்துட்டோம்னா யார் அவங்க கூட சேர்ந்து பண்ணது? ஏன் அது தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க? என்னம்மா இவ்வளோ ஆச்சரியமா பாக்குறீங்க? நான் உங்க பையனாக்கும். உங்களுக்கு இருக்க கிரிமினல் மைண்டு அப்படியே எனக்கும் இருக்கும்ல. அப்படின்னா இப்போ எஸ், ஹோல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் சொந்தக்காரங்க கார்த்திக் ரவிதாஸும் மலர் ரவிதாஸும் தான். அகில ரவிதாஸ்க்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. நீங்க இங்க இருக்கிறதும் இருக்காம இருக்கிறதும் உங்க விருப்பம். ஆனா ரோஷப்பட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளில போகணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, 0 தான். சிங்கிள் டீக்கு பிச்சை தான் எடுக்கணும். எப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு நீங்க செஞ்ச விஷயத்துக்கெல்லாம் உங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற அளவுக்கு கீழ்த்தரமான ஆள் நான் கிடையாது. என்ன பண்றது, அம்மாவை போயிட்டீங்களே. சோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இங்க இருக்கிறதும் இருக்காம இருக்கிறதும் உங்களோட விருப்பம். நான் என்ன இந்த வீட்டை வெளியே போகணும்? நான் ஏன் போகணும்? அதானே எங்க அக்கா இருக்க வீட்டை வெளியே போகணும். எங்க அக்கா ஃபுல் ரைட்ஸோட இந்த வீட்டுக்குள்ள இருக்கா. அதுக்கு நாங்க எவ்வளவு ஃபோர்ஜரி பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருப்போம் தெரியுமா? அவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டேன். எங்க அக்கா வீட்டை விட்டு வெளியே போனா உன் இஷ்டம்னு அப்படிலாம் வெளியே தோத்த முடியாது. இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? எங்க அக்கா இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு. ஃபோர்ஜரி பண்ணியா? ராணி, நீ சும்மா இருக்கா? இந்த வீட்டுக்குள்ள நம்ம வர்றதுக்கு பட்ட கஷ்டம் கொஞ்சமா நஞ்சமா என்னென்ன பண்ணி நம்ம இந்த வீட்டுக்கு வந்திருப்போம். அதை உண்மையை நம்ப வச்சு இவங்களோட மிங்கிளாகிறதுக்கு இந்த 20 வருஷமா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். ராணி, இருங்கம்மா, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ சொல்ல வராங்க. என்னன்னு சொல்லட்டுமே, கேப்போம். சொல்லுங்க. இங்கரே இந்த நக்கல் ஏண்டி பேச்சல என்கிட்ட வச்சுக்காத, வேற யார்கிட்ட வச்சுக்கோ. என்ன? ஆமா, எங்க அக்கா உங்க அப்பா விரும்பினா. ஆனா உங்க அப்பா இதோ நிக்கிறாளே வசுந்தரா, அவளதான் விரும்பினாரு. எங்க அக்கா என்கிட்ட வந்து அழுகும் போதெல்லாம் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எப்படியாவது எங்க அக்காவை உங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணேன். அதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? நான் எங்க அக்காவும் பார்ட் டைம் ஜாப் வேலைக்கு போயிட்டு இருந்தோம். அப்படி வேலைக்கு போயிருக்க ஆஃபீஸ்ல நைட் பார்ட்டின்னு சொல்லிட்டு எங்க அக்கா போயிருந்தா. அப்போ தெரியாம அந்த ஆபீசர் கூட, ராணி நீ சும்மா இரு, உன் கூட இருந்தது காரணமே இந்த சொத்துக்காக தான். எனக்கு இந்த சொத்து தான் முக்கியம். அதுக்காக தான் ரவிதாஸ் கிட்ட உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாருன்னு ஒரு நாடகத்தை நடத்தி அவரே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். உனக்கு நான் எவ்வளவு உதவி பண்ணிருப்பேன். எவன் வீட்டு குழந்தைய வயிற்று சுமந்துட்டு வந்துட்டேன். ஆனா அது ரவிதாஸ்க்கு பிறந்த குழந்தை தான் சொல்லி நம்ம நம்ப வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பேன். அதுக்கு கொடுத்ததானே இருந்தது. ஆத்தாடி, இவ என்ன சொல்லிட்டு இருக்கா? ஆண்டவனா பார்த்து அந்த குழந்தை செத்து போச்சு. இல்லைன்னா இன்னும் பிரச்சனையா இருக்கும்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இருந்தாலும் அந்த குழந்தை வச்சா நீ உள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு தான் செத்து போன குழந்தைய உயிரோடு இருக்க மாதிரி இதோ நிக்கிறானே இவனை தூக்கிட்டு வந்து வச்சேன். அப்பையும் உன் தரத்திலே விட்டு போகல. இவளோட குழந்தைய நான் தூக்கிட்டு வந்து வைக்கணும். அதுதான் இங்க வரையும் வந்து நிக்குது. இல்லைன்னா அப்பவே போனவ அப்படியே போயிருந்திருப்பா. மறுபடியும் இங்க வந்திருக்க மாட்டா. இப்ப இந்த பிரச்சனை நடந்திருக்காது. என்னடா சொன்ன? உங்க அம்மா உழைச்சாளா? உங்க அம்மா சும்மா பொம்மை தான். நான் தான் எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணி இவ்வளவு தூரம் உங்க அம்மா கொண்டு வந்ததே நான் தான். பேருக்கு தான் உங்க அம்மா, மத்ததெல்லாம் நான் தான் பண்ணேன். இந்த மொத்த சொத்தும் எனக்கு சேர வேண்டியது. என்னடி சொல்ற? நாடகம் நடிச்சீங்களா? ஆமா, உங்க பையன் எங்க அக்காவை கெடுத்துட்டாருன்னு நாடகம் தான் பண்ணோம். அப்பதான் உங்க பையன் எங்க அக்கா கல்யாணம் பண்ண வரேன்னு. அதுல ஒரு எங்களுக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா? அதே ஹோட்டலுக்கு இதோ நிக்கிறாளே இவளையும் தம்பி வந்திருந்தாங்க. அவ பாக்குற மாதிரி நான் தான் பேனர் கிட்ட சொல்லி அங்க வர சொன்னேன். அந்த நேரம் பார்த்து எங்க அக்கா அழ வச்சு உங்க பையன் தான் தப்பா பண்ணாருன்னு நம்ப வச்சேன். எங்க அக்கா உங்க பையனை கெடுத்துட்டாருன்னு சொல்லி நம்ப வச்சு எங்க அக்கா இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்தேன். ஆமா, நான் தான் எல்லாம் பண்ணேன். ஏய் ஏயா தொலைச்ச ரஸ்கல், சி என்ன பொம்பளை அடி. உன்கிட்ட பேசி என் தகுதியை குறைச்சுக்க விருப்பப்படல. எங்கவ அத்தை? சி வாய் மூடு.
உனக்கு வெக்கமா இல்ல? எப்படி ஒரு கேவலமான பிறவியா இருந்தா இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டு என் வீட்டுக்கு வந்திருப்ப? நீ எல்லாம் பொண்ணாடி? உனக்கு எப்படி மனசு வந்தது இன்னொரு பொண்ணுக்கு துரோகம் பண்றதுக்கு? அவனுக்கு தான் உனக்கு பிடிக்கல. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு பொய்ய சொல்லி இந்த வாழ்க்கையில வந்து இருக்கிறதுக்கு உனக்கு உடம்பு கூசல? 27 வருஷமா ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டே ஒரு நாளாவது குற்ற உணர்ச்சியோட நீ நடந்துட்டு இருக்கியா? அவளை கொஞ்சமா நினைச்சு பாத்தியாடி? சின்னம்மா அவளோட பகையா சுத்திக்கிட்டு அவளை நீ என்னென்ன பேசுற? மம்மி உன் தங்கச்சி கூட சேர்ந்துட்டு எவ்வளவு தப்பு பண்ணிருக்க? ஒன்னா ரெண்டா? என் பேரங்க 2 பேரையும் தனித்தனியா பிரிச்சு 27 வருஷம் வச்சிருந்திருக்க. ஒரு அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு இதெல்லாம் இந்த பாவெல்லாம் உனக்கு என்ன பண்ண போதோ பாரு. எப்பேற்பட்ட கேவலமான பொண்ணா இருந்தா இப்படி உன் தங்கச்சி சொல்லும் போது அதுக்கு ஒத்துக்கிட்டு நீயும் நடிச்சிட்டு இருந்திருக்க. சீ வாய் மூடு. அப்படி என்ன கூப்பிடாத. இந்த வீட்டுக்கு நீ வந்ததுக்கு அப்புறமா உன தள்ள தூக்கி வச்சுதானே கொண்டாடிட்டு இருக்கோம். ஒரு நாளாவது உன் புருஷனுக்கு உண்மையா நீ நடந்திருப்பியா? அவன் கிட்ட இந்த உண்மையை சொன்னியா? அதை எப்படி சொல்லுவேன்? சொன்னாதான் உன் வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடுமே. அதனால சொல்லியிருக்க மாட்டேன். யாருக்காவது உண்மையா இருந்தியா? உன் பொண்ணுக்கு உன் பையனுக்கு யாருக்காவது? காசு சொத்து சுகம் சீ இதுதான் வாழ்க்கையா? எங்க ஃபேமிலிக்குள்ள வந்து கூட நீ இன்னும் உன்னை மாத்திக்கல. காசு காசு காசுன்னு ஏன் இப்படி பணம் பை பிடிச்சு போய் திரியிற? போகும்போது என்னத்தை கொண்டுட்டு போற? ஒரு பொண்ணா இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க. எப்படி இந்த 27 வருஷம் நிம்மதியப்படுத்த தூங்குன நீ? உனக்கு தூக்கலாம் வந்துச்சா? இதுல வெக்கமே இல்லாம ஏன் பொண்ணுங்களுக்கு கூட நீ பேசிட்டு இருக்க. எது எதிரி கால் தூசி சமல்ல அவளுங்களா இல்ல நீயா? ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் வெக்கமல்ல உனக்கு? நல்ல வேலையா ஒரு வேலை பண்ண. ஏதோ ஏன் பேத்திங்க கண்ணில் மாட்டக்கூடாதுன்னு நினைச்சு அவங்களை அப்ராட்ல படிக்க வச்சேன்ற பேர்ல பஸ்ஸு கையில போய் மாட்டினானுங்க. இல்ல உன்கிட்ட இருந்தான்னு வச்சுக்கோ அவ்வளவுதான். உன் பசங்க கூட உன்னை மதிக்கல. என்னடி பணம் சம்பாரிச்ச? இப்போ அந்த பணம் உன்னை காப்பாத்துச்சா? இந்த பணம் கூட உனக்காக நீ சம்பாதிக்கல. உன் தங்கச்சி தூண்டுதல் பேர்ல தான் சம்பாரிச்சேன். எப்ப உனக்காக வாழ போற? உன் தங்கச்சியோட சுயரூபம் உனக்கு தெரிஞ்சிச்சா? காசு இல்லைன்னு சொன்னோன்னே அத்தனை பேத்துக்கு முன்னாடி உன்னை போட்டு கொடுத்துட்டால. அவ கொஞ்சம் கூட அசிங்கத்துக்கு அஞ்சாதவ. அதனாலதான் எதுவா இருந்தாலும் பரவாயில்லன்னு உடனே போட்டு உடைச்சிட்டா. இப்ப புரியுதா? உன்னை காசுக்காக தான் யூஸ் பண்ணிருக்கா. அக்கான்ற உரிமையிலையும் கிடையாது, பாசத்திலையும் கிடையாது. ஒரு பொண்ணு வாழ்க்கையை எடுத்துட்டு எப்படி நீ நிம்மதியா இருந்த? அவளை நினைச்சு பாத்தியாடி? அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். ஒரு பையனை வச்சுக்கிட்டு தனியாள இருந்து இத்தனை வருஷம். ஏதோ சொல்றீங்க, நீயா கட்டின சாம்ராஜ்யம், நானா ராணியா வாழ்ந்தேன்னு. நீ வாழ்ந்தது பேர் ராணியா? உனக்கு கூட உனக்கு அத்தை, உன் நாத்தனாருங்க, உன் பசங்க, ஏன் உனக்கு பெரிய பலமா உன் புருஷன் இருந்தா. இத்தனை பேரை வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் கட்டி வாழ்ந்திருக்க. ஆனா அவ தனி ஒரு பொண்ணா இருந்து உனையும் மேல பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கா. அப்போ அவ தாண்டி ராணி. மனசுல எவ்வளவு வேதனையோடையும் வலியோடையும் இருந்து அவ அவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கான்னு தெரியுமா? பண்றதெல்லாம் திருட்டுத்தனம், முள்ள மரத்தனம், முடிச்சு வைக்கணும். ஆனா கேட்டா நாங்க தான் கெத்துன்னு பேசுறது. வெக்கமல்ல உனக்கு? ஏன் பொண்ணுங்களை பார்த்து தரங்கிட்டவங்க பேசிட்டு இருக்க? உனக்கு என் பொண்ணு கிட்ட பேச கூட தகுதி இல்ல. உன்ன மணி இறங்கி பேசணும்னா 2 நிமிஷத்துல 2 வார்த்தையில நீ செத்தே போயிடுவேன். ஆனா எங்களை அப்படி வளர்க்கவும் இல்ல, நாங்க அப்படி பரமல பிறக்கவும் இல்ல. என்ன சொன்ன? நான் ஏன் வீட்டை விட்டு வெளியே போகணும்னா? உனக்கு உடம்பு கூசல? அடுத்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமே நினைச்சு உன் உடம்பு உனக்கு கூசல? இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி அவதான். நாங்க மனசார அவளதான் எங்க வீட்டு மருமகளை ஏத்துக்கிறோம். நீ சொன்ன மாதிரி நீ வேணா ஒரு ஓரமா இருந்துட்டு போ. ஏன்னா என் பேத்தியும் பேரனும் மனசு கஷ்டப்படுவாங்க. ஏன்னா பெத்துட்டியே அம்மாவா இருக்கியே, என்ன பண்றது? பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள விடுறது கூட காரணம் அவங்க 2 பேரும் தான். இனியும் ஏதாவது வீட்டை பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சேன், தொலைச்சவன் உன்னை. ஒரு ஓரமா இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும், புரியுதா? வசு